தவக்காலத்திலேயே பாவ மன்னிப்பும் விடுதலும் நமக்கு ஒரு வாக்குறுதி. வருடா வருடம் தவக்காலம் வரும். லட்சக்கணக்கின மக்கள் மனம் மாற்றம் அடைகிறார்கள் உலகம் முழுவதும். ஒரு பெரிய அற்புதம். வருடத்திலேயே தவக்காலம் வருவதற்காக காத்திருக்கக்கூடிய மக்களிலேயே தன்னுடைய பாவங்களை குறித்து மனம் வருந்தி அழுது புலம்பி ஆண்டவருடைய முன்னிலையிலே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று புதிய ஒரு மனிதனாக, புதிய ஒரு சிருஷ்டியாக அவர் சமூகத்திலேயே நேற்று வரையிலும் பார்த்தவர் அல்ல. இப்போது இன்று இவரை பார்க்கும் பொழுது ஒரு புதிய உடையை அணிந்தவரைப் போல புதிய ஒரு தோற்றம், புதிய ஒரு மகிழ்ச்சி. இதையே வருடா வருடம் லட்சக்கணக்கின மக்கள், கிறிஸ்தவ மக்கள் மனமாற்றம் அடைந்து ஆண்டவருக்குள்ளவே வருகிறது. இது காண முடியும். சில தேவாலயங்களிலே தவக்காலத்திலேயே பாவ சங்கீர்த்தனம் வழியாக காலையிலிருந்து மாலை வரையிலும் எத்தனையோ குருக்கள் உட்கார்ந்து கொண்டு பாவ சங்கீர்த்தனம் நடத்துவார்கள். அநேக மக்கள். ஆனால் மற்ற நாட்களிலே அதை காண முடியாது. அது சனிக்கிழமையாக இருந்தாலும் காண முடியாது, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் காண முடியாது. ஆனால் தவக்காலம் வரும் பொழுது ஒவ்வொரு பங்கிலையுமே பிரத்யேகமாகவே அழைப்பு கொடுத்து பாவ அறிக்கையிட்டு உங்களை திருத்திக் கொள்ளு, ஆண்டவரிடத்திலேயே திரும்பி வா. நீ பாவம் செய்யும் பொழுது அவரை விட்டு விலகி போகின்றீர். அவரும் முன்னே காணாமல் போன ஆடினை தேடியது போலவே உம்மை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார், அழைப்பு விட்டு கொண்டிருக்கிறார். என் அருகில் வா மகனே மகளே என்று தினம் தினமும். ஆனால் எல்லாத்திற்கும் ஒரு நேரமும் காலமும் உண்டு. இந்த காலம் வரும்பொழுதுதான் அது நிறைவேறும். காத்திருக்கணும். ஆனால் தவக்காலம் வரும்பொழுது ஒரு குடும்பத்திலேயே ஒரு பிரத்யேக மகிழ்ச்சி உண்டாகும். இந்த தவக்காலத்திலேயே என் குடும்பத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த தவக்காலத்திலே என் குடும்பத்திலே ஒரு மன ஆறுதல் கிடைக்கும், இந்த தவக்காலத்திலே எனக்கு ஒரு ஆசீர் கிடைக்கும் என்றெல்லாம் வந்து ஆண்டவரை முன்னிலே ஓடோடி வந்து ஆண்டவரை முன்னில் நின்று கொண்டு, ஆண்டவரை நான் வந்து விட்டேன். வழி தவறி போன ஆடு எப்படி ஆண்டவருக்குள் வந்ததோ அதே போலவே நானும் வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏசாயா புஸ்தகத்திலேயே 44ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வசனங்களை வாசித்து பார்ப்போம். ஏசாயா புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள். யாக்கோபே, இஸ்ராயேலே, என்னிடம் திரும்பி வா என்றார். அடுத்தது, நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் அடியேன். இஸ்ராயேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன், உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களே பனி படலம் போலும் அகற்றிவிட்டேன்.
நீ என்னிடம் திரும்பி வா, நான் எல்லாம் மறக்கணும். நடந்ததும் கடந்ததும் எல்லாம் நீ மறந்து விடு. அதை நினைத்து நீ வேதனைப்பட்டது போதும். யாக்கோபுக்கு என்ன பேரு? இஸ்ராயேல். நாம் யாரோட சந்ததிகள்? இஸ்ராயேலின் சந்ததிகள். ஆபிரகாமின் சந்ததி, இசகாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி. யாக்கோபுக்கு பெயர் இஸ்ராயேல் என்று பெயரை மாற்றி வைத்தார். ஆண்டவர் பல பேருக்கும் பெயர்களை மாற்றி வைத்திருக்கிறோம். அபிராம் என்பதுக்கு அப்ரஹாம் என்று பெயரை மாற்றினார். மாற்றினாரா இல்லையா? மாற்றினார். இயேசு வந்த பிறகு பேதுருக்கு என்ன பெயர் மாற்றி வைத்தார்? சீமோன் என்ற பெயர் இருந்தது. ஆனால் அவர் பாறை என்று அழைக்கப்படக்கூடிய பேதுரு என்று மாற்றி வைத்தார், பீட்டர். அன்பானவர்களே, அந்நாட்களிலேயே யாவே கடவுளும் இந்நாட்களிலேயே இயேசுவும் ஒன்று. அந்நாட்களிலேயே பாவம் நிறைந்த மனிதனையே ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர் ஒரு கடுமையான முடிவுக்கு வந்துவிட்டவர். உன்னை படைத்ததிலே எனக்கு வேதனையும் அவமானமும் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே அவர் அழித்து விடுவேன், கொன்று விடுவேன் என்றெல்லாம் நினைத்து கொண்ட ஒரு தெய்வம். ஆனாலும் இரக்கம், ஆனாலும் இரக்கம். அதற்கு காயேனே எல்லோரும் கல்லெறிந்து கொன்றாலும் பரவாயில்லை, எல்லோரும் உன்னை அடித்து கொன்றாலும் பரவாயில்லை, நீ ஆபேலை நீ கொலை செய்து விட்ட பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், சபிக்கிறேன் என்றார். அந்த இடத்திலும் காயேன், ஆண்டவரே, நான் வழியிலே நடந்து செல்லும் பொழுது எல்லோரும் என்னை கல்லெறிவார்கள், எல்லோரும் என்னை கொல்லுவார்கள், என்னை மன்னியும். அப்பொழுது காயனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அவனை கல்லெறிந்தாலும் கொலை செய்தாலும் அது கேட்கவே கேட்காது. புதிய ஏற்பாட்டிலேயே இயேசு எவ்வளவோ இரக்கம் வாய்ந்தவர். அவரை காரி துப்பினவரையும் அவர் மன்னித்து விட்டவர், அவரை கல்லால் அடித்தவரையும் அவர் மன்னித்து விட்டவர், ஈட்டியால் குத்தினவரையும் மன்னித்து விட்டவர், கைகளை விரித்து பிடித்து ஆணி அடித்தவரையும் மன்னித்து விட்டவர், தலையிலேயே தங்க கிரீடம் வைர கிரீடம் வைக்க வேண்டிய இடத்திலேயே முள் கிரீடத்தையே செய்து அதை அரைந்து விட்டு வேடிக்கை பார்த்தவரையும் அவர் மன்னித்து விட்டார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று சொல்லக்கூடிய இந்த தவக்காலத்தினுடைய நினைவு நாள்களிலே நாம் நிற்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்க மாட்டாரா? மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். அந்த விசுவாசத்தோடைய யாக்கோபே, நீ என்னிடம் திரும்பி வா. அந்த இடத்துல யாருடைய பேர் வைக்கணும்? அவரவருடைய பெயர் வைக்கணும். அது ஆணானாலும் பெண்ணானாலும், சூசியா இருந்தாலும், யாக்கோவா இருந்தாலும், தேவசியா இருந்தாலும், மேரியா இருந்தாலும், ஜோஸ்பினா இருந்தாலும், யாருடைய பேர் இருந்தா என்ன? அது எனக்கு உரியது. என்னை தான் அவர் அழைக்கிறார். யாக்கோபே என்று சொன்னால், இஸ்ரவேலே என்று சொன்னால், அது என்னை தான் அவர் அழைக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு ஆண்டவரே என்று பதில் குரல் கொடுக்கக்கூடிய விதத்திலேயே நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொன்னால், ஒரு வார்த்தை நீ சொல்லு, ஒரு வார்த்தை நீ சொல், மன்னியும் என்று நீ சொல், உன்னை நான் மன்னிப்பேன். அவ்வளவும் ஈவு இரக்கம் அற்றவன், இரக்கமுள்ளவன்,
இரக்கமுள்ளவன். இறங்குவதற்கு இன்னும் எத்தனை படிகள் கீழே இறங்கணுமோ அவ்வளவும் நான் கீழே இறங்கி வருவேன். நீ வா, நீ என்னிடம் வா. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்றதுக்காகவே வேத புஸ்தகம் சொல்லுகிறது. யோவேல் புத்தகத்திலேயே முதல் அதிகாரத்திலேயே 14ஆம் வசனத்தை எடுத்து பார்த்து பார். யோவேல் புத்தகம். உண்ணாம் நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியே திரட்டுங்கள், ஊர் பெரியோரையும் நாட்டின் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவர செய்யுங்கள், ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். இதற்கு மேல் என்ன வேணும்? நாள் குறிக்க சொல்லுகிறார். உண்ணா நோன்புக்கு நாள் குறிக்க சொல்லுகிறார். இந்த தவ காலத்திலேயே எத்தனையோ விதத்திலே நாம் உண்ணா நோன்பு இருக்கிறோம். எத்தனையோ விதத்திலே ஆண்டவர் முன்னிலையிலே வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னியும் என்று சொல்லுகிறோம். அவர் சொல்லுகின்றது தெளிவாகவே சொல்லுகிறார், நாளை குறிக்க வேண்டும் என்று. நம்மிடத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லுகின்றது, ஒரு நாள் நீ குறித்து வை. அந்த நாளிலேயே எல்லாம் விட்டறிந்து, எல்லாம் உபேட்சித்து, எல்லாம் தூக்கி எறிந்து ஆண்டவரிட முன்னிலையிலே வந்து கரங்களை நீட்டி அந்த காயப்பட்ட அந்த ஆண்டவரிட முன்னிலையில நின்று, ஆண்டவரே நான் வந்து விட்டேன், அன்று நீ கூக்குரல் இட்டு வா 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 என்று சொன்னீர், அன்று என்னால் வர முடியவில்லை, அன்று நான் உணர்ந்து கொள்ளவில்லை, இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது, இதோ நான் அருகிலே நிற்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே யோவேல் புத்தகத்திலேயே மீண்டுமாகவே 1:13 வாசித்து பாருங்க. குருக்களை சாக்குடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள், பலிபீடத்தில் பணிபுரிவோரே அலறி புலம்புங்கள், கடவுளின் ஊழியர்களே சாக்குடை அணிந்தவர்களாய் இரவே கழியுங்கள், தானிய படையலும் நீர்மை படையலும் இல்லாமல் போயின. அந்த படையல்கள் என்றது தானிய படையல்களுக்கு என்ன விளக்கம்? இன்னும் அரிசி இல்லையா, இல்லை சாப்பாடு இல்லையா, இல்லை வேறு ஏதேனும் விதத்திலேயே வைத்து நிரப்பக்கூடிய அளவுக்கு நமக்கு ஏதேனும் கிடைக்கவில்லை என்றதா? இல்லை. வலு இழந்த நிலையில் நாம் இருக்கிறோம். வலு இழந்த நிலையிலேயே சக்தி இல்லை. ஆண்டவரை போற்றுவதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவர் முன்னிலையில் வந்து நிற்பதற்கு கால்கள் தடுமாடி கொண்டிருக்கிறது. சோர்ந்து போன ஒருவர், தளர்ந்து போன ஒருவர், பல நாட்கள் உணவு இல்லை என்றால் அந்த மனிதன் எப்படி இருப்பார்? அந்த மனிதன் எப்படி இருப்பார்? பல நாட்கள் உணவில்லை, பட்டினி. அவர் சோர்ந்து போயிருக்கும், தளர்ந்து போயிருக்கும், விழுந்து போகக்கூடிய நிலையில் இருக்கும். இதுதான் பாவம் நிறைந்த மனிதன் ஆண்டவருடைய முன்னிலையில் வந்து நிற்பதற்கு அவருடைய கால்களுக்கு பலம் இருக்காது, அவருடைய மனதுக்கு சக்தி இருக்காது, உள்ளத்திற்கு பலம் இருக்காது. நீ பலம் இழந்து விட்டதனாலேயே உனக்கு தேவை தானிய படையல் தேவை. என் இல்லத்திலேயே வந்தால் உனக்கு நான் தருகின்றது என்ன? உனக்கு ஆறுதலை தருவேன், உனக்கு வாக்குறுதியை தருவேன், உன்னை நான் மீண்டெடுப்பேன்,
உன்னை எழுந்து நிற்க வைப்பேன், விழுந்து கிடக்கக்கூடிய யாவரையும் எழும்பக்கூடிய விதத்திலேயே வல்லமையை அனுப்புவேன் என்றார். அந்த வல்லமையை பெற்ற பிறகு அந்த உணவு உண்ணாதிருந்த நேரத்தையும், அந்த வல்லமையை பெற்ற பிறகு அந்த உணவு உண்ட அந்த பலத்தையும் உற்றுப்பாரும். சக்தி இருக்குமா இருக்காதா, பலம் இருக்குமா இருக்காதா? தானிய படையல்கள் அதுதான். இங்கே நீர்மை படையல் என்று சொல்லுகிறோம். நாம் ஆண்டவருடைய முன்னிலையில் வரும் பொழுது எப்படி வர வேண்டும்? ஒரு பாவி என்ற முறையிலேயே அந்த பெண் அவருடைய கால்களை கழுகி, கண்ணீராலே கால்களை கழுகி, கூந்தலாலே துடைத்ததாகவே வேத புஸ்தகம் வாசிக்கின்றோம். நாம் வரும் பொழுது அவர் முன்னில் நிற்க அகதி இல்லை, தகுதி இல்லை, அர்ஹதை இல்லை. அந்த நேரத்திலேயே நம் கண்ணீர் தான் நீர்மை படையல். நம் கண்ணீர் ஒழுக்கணும், கண்ணீர் வடிக்கணும். இந்த கண்ணீர் நீர்மை படையலாக அவருக்கு விடணும். ஆண்டவர், என் கண்ணீர் தான் உனக்கு நான் அர்ப்பிக்கின்றேன். அந்த கண்ணீர் உண்மையான கண்ணீராக இருக்கணும், போலி கண்ணீர் அல்ல. ஒரு பொருளை கிடைக்க வேண்டும் என்பதற்கு அழுது கொண்டு இருக்கக்கூடிய கண்ணீர் அல்ல. ஆண்டவர் என் பாவத்தையே பார்த்து, என் அழுக்கையை கடாய்ந்து, என்னை தூய்மைப்படுத்தக்கூடிய அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவப்பட்டு என்னை மீண்டெடுக்கப்பட்ட அந்த தெய்வத்துக்கு முன்னாலேயே நான் வந்து நிற்கும் பொழுது, தகுதி இல்லாத ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னை தகுதி உள்ளவராக மாற்றும் பொழுது ஆனந்த கண்ணீர் ஒழுகணும். என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீர் வீடு கிடைத்ததோ, நகை கிடைத்ததோ, புடவை கிடைத்ததோ, சட்டை கிடைத்ததோ, வாகனம் கிடைத்ததோ அல்ல. மாறாகவே விடுதல், பாவத்திலிருந்து விடுதல். பாவ சேற்றிலிருந்து என்னை தூக்கி விட்டார், பாவ சேற்றிலிருந்து என்னை கழுவி விட்டார், எனக்கு மீட்பளித்து விட்டதனாலேயே நான் மகிழ்ந்து ஆண்டவரே புகழ்கின்றேன். இதுதான் நீர்மை படையல். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றது, பிரத்யேகமாகவே யாரெல்லாம் ஆண்டவருக்கு உரியவர்களாக இருக்கக்கூடிய குருக்களை பற்றி சொல்லுகிறார்கள். குருக்களே, நீங்கள் வாரும், எல்லோரும் ஆண்டவருக்காக அர்ப்பிக்கப்பட்ட எல்லோரும். அடுத்தது என்ன சொல்லுகிறார்கள்? பலிபீடத்திலே பணிபுரிகின்றவர்கள், இந்த தேவாலயத்திலே பணிபுரிகின்ற எத்தனையோ பேர் தன்னலம் துறந்து சுயநலத்தை விட்டு பொது நலம் என்ற காரணத்துக்காக எல்லோரும் மகிழ வேண்டும் என்பதற்காகவே இயேசுவின் சாட்சிகளாக இருந்து கொண்டு முகம் சுளிக்காமல் எந்த வேலையும் செய்வதற்காகவே இறை பணியாகவே கருதி கொண்டு, கர்த்தருடைய பணியாக கருதி கொண்டு அந்த பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து அதை முடித்து கொண்டு பிறர் அது பலன் பெறக்கூடிய விதத்திலே அமையும் பொழுது அந்த பலிபீடத்தில் பணிபுரிகின்றவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலங்களிலே சாக்குடை என்பது சாக்கினால் தயார்பட்டது என்றது ஒரு அர்த்தம். ஆனால் இந்த காலத்திலே சாக்குடை என்பது நாம் அணிய முடியாது, உடுக்கவே முடியாது. ஆனால் நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியணும். பாவம் நிறைந்த அந்த உள்ளம் எப்படி இருக்குமோ அந்த பாவத்தை ஆண்டவரிடத்திலேயே விட்டு கொடுத்து, ஆண்டவரை, என் பாவத்தை நான் சமர்ப்பித்து விட்டேன், இனிமே நான் பாவம் செய்யாமல் வாழ்வதற்காக எனக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமையை பெற்ற அந்த இதயத்திலேயே ஒரு உடை உண்டு. அந்த உடை என்ன தெரியுமா? தூய ஆவி. வெண்ணாடை. சாக்குடைக்கு பதிலாகவே நாம் என்ன அணிய வேண்டும்? வெண்ணாடை அணிய வேண்டும். அந்த வெண்ணாடை என்பது என்ன? வெள்ளை சட்டையோ வெள்ளை வேட்டியோ அல்ல, வெள்ளை சாரியோ அல்ல. மாறாகவே உள்ளம் தூய்மையாயிருக்க வேண்டும், உள்ளம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் அந்த உள்ளத்துக்குள்ளவே கடந்து வர வேண்டும்.
அது சாக்கடையாயிருந்தால் வர முடியாது. அந்த பாவம் நிறைந்ததாக இருந்தால் வர முடியாது. அந்த புனிதமாய் இருந்தால்தான் அந்த புனிதர் வந்து தங்க முடியும். ஆண்டவர் எவ்வளவோ பெரிய புனிதம். அந்த புனிதத்துக்கு நாம் எவ்வளவோ மதிப்புகள் கொடுக்க முடியாது. அவர் நமக்குள்ளவே வந்து தங்க வேண்டும். அவர் நமக்குள்ள வருவதற்காக சாக்குடை அணியும் பொழுது அந்த சாக்குடையை மாற்றி வெண்டாடையை நமக்கு போர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு பாவி என்பதற்கு அடையாளமாகவே சாக்குடையை அந்த காலத்திலே அணிந்திருந்தால் ஆண்டவருக்கு தெரியும். அவர் முன்னிலையில் வரும் பொழுது அந்த ஆடையை அவர் அகற்றி விடுவார். பிறகு நமக்கு போர்வை போர்த்துவது வெண்ணாடையாகவே இருக்கும் பரிசுத்த ஆவி அதன் வல்லமையினாலே. அடுத்து சொல்லுகின்றது பாருங்க, 43ஆம் அதிகாரத்திலேயே முதல் வசனத்திலேயும் 5ஆம் வசனத்தையும் படித்து பாருங்களேன். ஏசாயா புஸ்தகம் 43 1 மற்றும் 5. யாக்கோபே, அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி நான் உரியவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் பல பேருக்கும் உரியவர்களாக இருக்கலாம். அது இயற்கை, அது உலக போக்கு. ஆனால் கடவுளுக்குரியவராக இருக்க வேண்டும் என்று கடவுளே நமக்கு சாங்கிய சம்பிரதாய பிரகாரம் அல்ல. கடவுள் சொல்லுவார், நீ எனக்குரியவன். எப்போது நம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேனோ, எப்போது பாவ கரையிலிருந்து கழுவப்பட்டேனோ, அப்போது அவர் யார் உரிமையாளராக வருகிறார்? இயேசு கிறிஸ்து உரிமையாளராக போகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மனிதர் காலில் நீங்க விழுந்து மனிதனுக்கு அடிமையாய் இருக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாயிருங்கள் என்றார். நீ ஒரு அடிமை என்று சொன்னால் அது இயேசுவுக்கு ஆயிருக்க வேண்டும். அன்னை மரியாள் சொன்னார், நான் உமது அடிமை என்றார். யாருக்கு அடிமை? யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமை. அதை நாம் திரும்பி சொல்லும் பொழுது அவருடைய முன்னிலையிலே வந்து, ஆண்டவரே, என் பாவத்தை நான் அறிக்கை இட்டேன், பாவத்தை குறித்து நான் வருந்தி அந்த பாவத்தை நினைத்து நான் கண்ணீர் வடித்து கொண்டு உன் முன்னிலையிலே நின்று கொண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னியும் என்று சொல்லும் பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு சொல்லுகிறார், மகனே மகளே, நீ திரும்பி வந்ததே எனக்கு போதும், உன்னை மன்னிக்கிறதுக்கு மேலாகவே என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் மன்னித்து விட்டேன். இப்போது நீ பாவத்திற்கு அடிமை அல்ல, இப்போது நீ பாவத்திற்கு அடிமை அல்ல, இப்போது நீ தூய்மைப்பட்டிருக்கிறார். அதனாலேயே நீ என் ஆலயம் என்று அவர் ஏற்கனவே கூறியிருக்கிறபடியாகவே நாம் அவருடைய ஆலயம் என்று சொன்னால் அந்த ஆலயத்துக்குள்ளே தங்க வேண்டியது தெய்வம். அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 43ஆம் அதிகாரம், ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலேயே 10ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் என் சாட்சிகள், நான் தேர்ந்தெடுத்த ஊழியன் நீங்களே. ஆமென். பாருங்களேன், அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்றார். நாம் முன்னே தேர்ந்தெடுத்தேன். நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் முன் வருவார் என்று சொன்னார். அதனுடைய பின்னணி என்ன? அதனுடைய பின்னணி என்ன? நாம் அவருக்கு அடிமையாய் மாறிவிட்டதனாலேயே. ஒரு எஜமானனுக்கு ஒரு அடிமை எப்படி இருப்பார்? அந்த எஜமானன் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அப்படியே செய்வார். கேள்வியே கிடையாது.
நாம் எல்லாரும் அப்படியா? ஒன்று சொன்னால் அதற்கு எத்தனை கேள்வி கேட்டு கடைசியிலேயே அது என்னால முடியாது, அது என்னால முடியாது. இது சொல்வதற்கு இவ்வளவு கேள்வி கேட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கேள்வி எழுப்ப வேண்டாம். உம்மை குறித்து நான் ஏற்கனவே அறிந்தும் புரிந்தும் வைத்திருக்கிறேன். நீ பிறப்பதற்கு முன்னையே நான் உன்னை அறிவேன் என்றார். கருவறையில் உருவாவதற்கு முன்னையே நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய முன்னிலையிலே நாம் சாதாரண மனிதனாகிய புழு. இதே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருது, யாக்கோபே நீ பொடி பூச்சி என்றார். யாக்கோபே நீ ஒரு பொடி பூச்சி என்று சொல்லி இருக்கிறார். உன்னை பொசுக்கி போடுவதற்கு எவ்வளவு நேரமாகும், ஆனாலும் உன்னை நான் தேர்ந்தெடுத்ததற்கு பொசுக்கி போடுவதற்காக அல்ல. உனக்கென்று வாழ்வு தர வேண்டும், உனக்கென்று நாடு தர வேண்டும், அந்த நாட்டிலேயே நீ குடியிருக்க வேண்டும், அதிலேயே நீ இருந்து கொண்டு என்னை நீ தினமும் தினமும் பார்க்க வேண்டும். அந்த விண்ணக ராஜ்யம், அந்த ராஜ்யத்திலேயே பல்வேறு வீடுகள், அந்த வீடுகள் கட்டி முடித்த பிறகு மீண்டும் நான் வருவேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னாரா இல்லையா? அவர் சொன்னது என்ன? மீண்டும் நான் வருவேன், அந்த விண்ணக ராஜ்யத்திலேயே அநேகம் வீடுகளை நான் கட்டி கொண்டிருக்கிறேன், அந்த வீடுகளெல்லாம் கட்டி முடித்த பிறகு உங்களை நான் அழைத்து கொண்டு செல்லுவேன், அந்த இல்லங்களிலே குடியிருப்பதற்காகவே. அதற்காகவே நாம் அடிமையாய் இருக்க வேண்டாமா வேண்டாமா? அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாய் இருக்கிறவங்களே அவர் என்றைக்குமே கைவிடுவதில்லை. ரோமையர் திருமுகத்திலேயே 8ஆம் அதிகாரத்திலேயே முதல் வசனத்திலேயே பார்த்தால் மிக தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவோடு இணைந்து இருப்போருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையவே கிடையாது. எப்போ நம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேனோ, எப்போது நம்ம பாவங்கள் கழுவப்பட்டேனோ, எப்போது அவருடைய திருரத்தத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டேனோ, அப்போது நாம் அவருக்குரியவராய் மாறிவிட்டார். உரியவராய் மாறிவிட்டது என்று சொன்னால் அவருக்கு அடிமையாய் மாறிவிட்டார். அடிமையாய் மாறிவிட்டார் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்றோம் என்ற அர்த்தம். அந்த இணைந்து வாழ்கின்றவர் எங்கே வாழ்கின்றோம்? விண்ணகத்தில் வாழ வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏசாயா 43:25 வசனத்தை தொடர்ந்து வாசித்து பார்ப்போம். உன் குற்றங்களையே என் பொருட்டு துடைத்து அழித்து விடுவேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் என்ற வாக்குறுதி தருகிறார். ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார், ஒரு முறை நான் மன்னித்தால், ஒரு முறை அந்த பாவத்தை நான் விடுவிட்டால் நீ மீண்டும் நினைக்க வேண்டாம், அந்த பாவம் மீண்டும் உன் உள்ளில் இருப்பதாக நினைக்க வேண்டாம். இயேசு என்ன சொன்னார்? மீண்டும் நீ பாவம் செய்யாதே, மீண்டும் புதிய பாவம் செய்யாதே என்றுதான் சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், உலக போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நிச்சயமாகவே பாவத்துக்கு உள்ளாகும். பார்த்தாலே பாவம், வாய் திறந்தாலே பாவம், நடந்து சென்றாலும் பாவம், எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்த சூழல்கள். எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? இந்த உலகத்தில் வாழ்வது என்பது, பாவம் இல்லாமல் வாழ்வது என்பது மிகவும் கடினம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 164 பாவங்கள் தொடக்க நூலில் இருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரையிலையும் நாம் படித்து பார்க்கும் பொழுது ஒன்றொன்றாகவே நீங்கள் பகுதியிலே பதிவு செய்து வைத்தால் 164 பாவங்களை நீங்கள் காண முடியும். நாம் வாழ முடியுமா?
திரும்பினால் பாவம், பார்த்தால் பாவம், எப்படி முன்ன போனாலும் பாவம், பின்ன நோக்கி சென்றாலும் பாவம், எங்கு போனாலும் பாவம், கடல் கடியில் போனாலும் பாவம், பாதாளத்துக்குள்ள சென்றாலும் பாவம், வானத்தில் போனாலும் பாவம். எங்கே வாழ முடியும்? எப்படி நாங்கள் வாழ முடியும் என்று கேட்கக்கூடிய நேரத்திலேயே அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் ஒன்றொன்றா எடுத்து அலசி ஆராய்ந்து அதை குறைத்து 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 வந்து வெளிப்படுத்தல் புத்தகத்திலேயே 22ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம். நடத்தை கெட்டோர், சூனியக்காரன், பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய்மையை நாடி அதப்படி நடப்போர். எத்தனை எழுதியிருக்கு? அப்ப 164 எங்க போயிடுச்சு? அதெல்லாம் அவர் மாய்த்து விட்டார், அழித்து விட்டார். பிள்ளைகள் தவறு எழுதும் பொழுது ரப்பர் வைத்து கொண்டு அதை அழித்து விட்டு மீண்டும் எழுதுவார் இல்லையா? 164 எங்கே? 164 எங்கே? 5 காரியங்களை தான் சொல்லி இருக்கிறோம். கொலை செய்யாதே, நாம் யாரையும் கொலை செய்ததில்லை. பரத்தமையில் ஈடுபடாதே, பரத்தமையில் ஈடுபடுவதில்லை. வேற என்ன? சூனியம் நாம் பண்ணுவதில்லை. அடுத்தது நடத்தை கெட்டோர். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற டாக்ஸ். நீங்க ஆங்கிலத்தில் வேத புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் ரெவலேஷன் 22:15 நீங்க எடுத்து பார்த்தால் ஆங்கிலத்திலேயே த டாக்ஸ் என்ன எழுதியிருக்கும். த டாக் வேணா பாருங்க. ஆங்கிலத்தில் இந்த ரெவலேஷன் 22:15 த டாக்ஸ் நெவர் என்டர்ட் த கிங்டம் எழுதியிருக்கும். அதை தமிழிலாக்கும் பொழுது நடத்தை கெட்டவர்கள். நடத்தை கெட்டவர்கள் சொல்லும்போது நாய்க்கு சமம், நாய்க்கு சமம். அவரை நம்மோட சேர்க்க முடியாது. சாதாரண மனித வாழ்வை அவருக்கு அமைக்க முடியாது. சமூகத்தில் அவர்களுக்கு தங்க முடியாது. சமூகத்தோடு சேர்ந்து வாழ முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நடத்தை கெட்டவர் கூட யாரு நட்பு வைப்பார்கள்? நட்பு யாரை வைப்பாங்களா? அவர்கள் யாரா நம்புவார்களா? அவர் கூட போவதற்கு நம்ம வெக்கப்படுமா வெக்கப்படாத, கூச்சப்படுமா கூச்சப்படாத, மற்றவர்கள் பார்க்கிறார்களா இல்லையான்னு பார்க்க மாட்டார்களா? அப்படிப்பட்டவர்களை the dogs never entered the kingdom. அப்படிப்பட்ட நடத்தை கெட்டவர்கள் விண்ணக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. அடுத்தது என்னன்னா சிலை வழிபாட்டினர். சிலை வழிபாட்டினர் என்று சொல்வது என்ன? அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தவிர வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் உண்டு, அநேக தெய்வங்கள் உண்டு. ஆனா எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகவே நான் ஒருவர் தான் தெய்வம், நான் ஒருவர் தான் தெய்வம். இன்று இதே ஏசியா புத்தகத்தில் எழுதப்பட்டது என்ன தெரியுமா? சிலைகள் செய்யப்பட்டு மனிதன் கைகளாலேயே விறகு அடுப்பில் வைக்கக்கூடிய விறகை எடுத்துக்கொண்டு அவன் சிலையும் செய்கிறான், விறகு பத்த வைத்து கொண்டு உணவையும் செய்கிறான். அவன் செய்கின்றது அவனுடைய மனத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவனையில் அவனுக்கு விருப்பப்பட்ட பிரகாரம் அந்த சிலையை செய்து அந்த சிலையை நிமிர்த்தி வைத்து கொண்டு இது கடவுள் என்று சொன்னால், அந்த கடவுளை நீங்க வணங்குவதாயிருந்தால் அந்த கடவுளுக்கு காது இருக்கலாம், அந்த கடவுளுக்கு கண் இருக்கலாம், அந்த கடவுளுக்கு வாய் இருக்கலாம், அந்த கடவுளுக்கு கை இருக்கலாம், அந்த கடவுளுக்கு கால் இருக்கலாம். ஆனால் அந்த கடவுள் பேசுமா? கண்ணிருந்து உங்களை பார்க்குமா? நீங்க கூக்குரலிடும் போது கேட்கக்கூடிய காது அதற்கு இருக்கா? இல்லை உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் வாய் இருந்தும் வாயா திறக்குமா? இப்படியெல்லாம் கேட்டு அந்த கை இருந்த அந்த கை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்குமா என்று கேட்கிறார். பிரியமானவரே, அப்படிப்பட்ட சிலைகள். ஆனால் ஒரு புறத்தில் சிலைகள் என்று சொல்வது, இன்னொரு புறத்தில் எப்படி என்று சொன்னால்
நம்முடைய பேராசைகள் எல்லாம் சிலைகளாகவே இருக்கின்றோம். எனக்கு இது கிடைத்தால்தான் நான் மகிழ்ந்து கொண்டு இருப்பேன், நான் சந்தோஷவதியாய் இருப்பேன், சந்தோஷவானாய் இருப்பேன் என்று சொல்லி அடம் பிடிக்கக்கூடிய விதத்திலேயே எனக்கு இது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று யாரெல்லாம் அடம் பிடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிலை வழிபாட்டினராகவே வேத புஸ்தகம் சொல்லுகிறது. வெறும் மண் சிலையையோ மரச்சிலையையோ சொல்லவில்லை. மாறாகவே நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மனங்கள், நம்முடைய எண்ணங்கள் அதில் குறித்து அதிகமாகவே நாம் ஆசைப்படும் பொழுது, ஆசை வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அந்த ஆசை பேராசையாக மாறும் பொழுது அந்த பேராசைக்கு உள்பட்டு நீங்கள் பாவத்திற்கு உள்ளாகின்றீர்கள். அதனால்தான் இந்த உலகத்திலேயே பாவம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்திலேயே நானா நீயா என்ற கேள்விகளை கேட்டு எத்தனை உயிர்களே பலி கொடுக்கிறார்கள், எத்தனையோ உயிர்களை பலி கொடுக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களிலே அடிதடி, நீயா நானா, நான் சொல்வதுதான் நீ கேட்கணும், நான் செய்வதுதான் நீ ஒத்து போகணும், உனக்கு சுதந்திரம் இல்லை, நான் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நீ தலையை ஆட்டித்தான் ஆக வேண்டும். நம் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. நன்மையும் திண்மையும் உங்க முன்னிலையில வைத்திருக்கிறேன் என்றுதான் ஆண்டவர் சொன்னார். எது வேண்டுமானாலும் நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், சுதந்திரம். நேரான வழியும் உண்டு, வளைவான பாதையும் உண்டு. எந்த வழியிலே நீ சென்றால் உனக்கு நல்லது என்று நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளு. கடலும் உண்டு, குட்டையும் உண்டு, நதியும் உண்டு. எது வேண்டுமானு தேர்ந்தெடுத்துக்கொள். நீ வாழும் பொழுது உன் வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக உண்ண உணவும், உடுக்க உடையும், படுக்க இடமும் உனக்கு போதும் என்று வேதம் சொல்லுகிறது. இதே வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. உண்ண உணவும், உடுக்க உடையும், படுக்க இடமும். இதற்கு மேல் நீ எதையும் தேட வேண்டாம். தேடினால் அது பாவத்தில் சென்றடையும், அது பாவத்தில் சென்றடையும். மன்னா பொழிந்த பொழுது அன்றன்றுள்ள உணவு மட்டும்தான் எடுத்து வைக்க வேண்டும் என்று தெய்வம் சொல்லுகிறது. நம் காதுகளிலே வீழ்ந்தது. ஆனால் நாளைக்கும் சேர்த்து அவர்கள் எடுத்து வைத்த பொழுது அந்த உணவு என்னவாயிட்டது? அது என்னவாயிட்டது? புழுவாய் மாறி பாவம். கடவுள் சொல்வது, அன்றன்று இன்று நீ உறங்க போனால் நாளை வாலை விடியும் பொழுது நீ எழுந்திருப்பாரா என்று உமக்கு தெரியுமா? நாளைக்காகவே நீ சேர்த்து வைக்கிறீர், நாளைக்காக நீ சேர்த்து வைக்கிறீர். அந்த பணக்கார அந்த வாலிபரிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு இருப்பதை நீ தானம் செய்து விடு என்று சொன்ன பொழுது, எனக்கு எல்லாம் இருக்கே, பரம்பரையாக வாழ்வதற்காக, பல ஆண்டுகள் வாழ்வதற்காகவே சொத்தும் சுகங்களும் எனக்கு இருக்கே, எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. ஆனால் இன்று இரவு நீ படுத்து நாளை காலையில் நீ எழுந்து விடும் என்று உன்னால சொல்ல முடியுமா? நீ எழுந்து விட்டால் அது யாருக்கு உரிமையாய் மாறிவிடும், யாருக்கு உரிமையாய் மாறிவிடும், யார் அனுபவிக்க போறேன் என்று உனக்கு தெரியுமா? சென்று விடு. பிரியமானவரே, நாம் இன்று வாழ்ந்தாலும் அந்த வாழ்வு கர்த்தருக்குரியதாகவே இருக்க வேண்டும். இன்று இரவிலேயே அல்ல இன்று பகலிலேயோ எந்த நேரத்திலேயும் மரணம் வரலாம். அந்த மரணத்திற்கு முன்னையே நாம் ஆயத்தப்பட்டு கொண்டு நம் பாவங்களை ஆண்டவரிடத்திலேயே அறிக்கையிட்டு கொண்டு காலம் நேரம் காத்திருக்காமல், ஒரு தவக்காலம் வருவதற்காகவே காத்திருக்காமல், தினமும் தவக்காலமாக நினைத்து கொண்டு நம்மை தூய்மைப்படுத்தி கர்த்தருக்குரிய பிள்ளைகளாகவே மாறுவதுதான் ஆண்டவர்களுடைய சித்தம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரத்திலேயே 2ஆம் வசனத்தை பாரும்போது, உன்னை கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும்
ஆண்டவர் சொல்வதே கேள். பாருங்களேன், யார் சொல்வதை கேட்கணும்னு சொல்றார்? உலகத்தில் உள்ளவர்கள் சொல்வது அல்ல, மாறாகவே நான் சொல்வதை நீ கேளு. நான் சொன்னது கேட்டும் நீ நம்பவில்லை, நான் நிகழ்த்தியதை பார்த்தும் நீ நம்பவில்லை, அற்புதங்களும் அடையாளங்களும் கண்டும் நீ நம்பவில்லை. மாறாகவே உலக போக்கிலேயே நீ போய் மந்திரங்களும் தந்திரங்களும் வழியாகவே நீ பார்க்கின்ற காட்சிகள் எல்லாம் அது உனக்கு சொந்தமாய் நினைத்து கொண்டு, உனக்கு உரிதாய் நினைத்து கொண்டு நீ வாழ்ந்தால் நீ மீண்டும் எங்க போய் விழும்? எங்க போய் விழும்? பாவ சாக்கடையில். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா புஸ்தகம் 46:3-4 யாக்கோபின் வீட்டாரே செவி கொடுங்கள், உதரத்தில் இருந்தே உங்களை தாங்குபவர் நானே, கருவியில் இருந்தே உங்களை சுமப்பவர் நானே, முதுமை வரைக்கும் நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நான் உங்களை தாங்குவேன், நானே. பார்த்தீங்களா? இந்த வாக்குறுதியை தவிர வேற என்ன வாக்குறுதி வேணும்? மிகப்பெரிய வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறார். உருவாக்கிய அந்த தெய்வம் நம்மோடு சொல்லுகின்றது என்ன? நரவயது நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் எப்பொழுதுமே தவிழும் குழந்தையாய் இருக்க முடியுமா? எப்பொழுதுமே இளைஞரும் இளம் பெண்களுமாய் இருக்க முடியுமா? காலம் கடந்து போகும் பொழுது வயது ஆக ஆக வேதம் சொல்லுகிறது நரை, சொல்றாங்களா இல்லையா? நரை விழுந்து விடும். இன்று நரை 90 வயதானாலும் நரை இல்லாத ஆளுங்கள் இருப்பாங்க. இல்லையா? 90 வயதானாலும் நிறைய இருக்காது. ஏன்? நான் சொல்லல. பிரியமானவரே, யாரு காண? அதே ஆண்டவர் சொல்லுகிறார். உம்முடைய நிலையை பற்றி ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லக்கூடியது ஒரு வாக்குறுதி. நீ நம்பி இருக்கலாம், நீ என்ன விசுவாசி. மணிக்கணக்காக ஜெபித்ததனாலேயே சொன்ன ராஜ்யத்துக்கு, விண்ணக ராஜ்யத்துக்கு செல்ல முடியுமா? நாள் முழுவதும் ஜெபித்ததனால விண்ணக ராஜ்யம் செல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசு கேட்டாரா? நீ ஜெபிக்கிறாயா என்று கேட்டாரா? நீ விசுவசிக்கிறாயா என்று தான் கேட்டார். என்னால இது செய்ய முடியும், என்னால நிகழ்த்த முடியும் என்றுதான் அவர்கள். நீ விசுவசிக்கிறாயா? ஜெபிக்கிறவர்கள் எல்லோருமே ஒரு நினைவோடு ஜெபிக்கிறவங்களோ, ஒரு மனதோடு ஜெபிக்கிறவங்களோ, ஒரு உள்ளத்தோடு ஜெபிக்கிறவங்களோ கிடையவே கிடையாது. யாராவது காண்பிப்பதற்காக ஜெபிக்கலாம், இல்லை யாராவது சொல்லதுக்காக ஜெபிக்கலாம். பல பேரும் இருக்கிறார்கள். பெரிய ஜப வீரர் என்று சொல்லக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். பல பேரும் வீராங்கனைகளாக இருக்கிறார்கள். ஜப வீராங்கனைகள். ஜபத்தில் என்ன வீராங்கனை? போருக்கு அப்புறம் ஆத்மாவில் போராட்டம், ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம், அதை பற்றி ஒரு வகுப்பு பின்னால் எடுக்கிறேன்.
ஜெபமா விசுவாசமா என்றதை பற்றி பின்னால் எடுக்கிறோம். இதோட இணைக்கவில்லை. இதை நம்ம வாசித்து அடுத்தது வாசிக்கின்றது என்ன தெரியுமா? ஏசாயா 55:3 வாசித்து பார்ப்போம். ஏசாயா 55, எனக்கு செவி கொடு, என்னிடம் வாரும், கேளுங்கள். எவ்வளவு சுலபமான காரியம்! ஏசாயா 55:3 எழுதப்பட்ட வசனத்தை பாருங்க. எனக்கு செவி கொடு என்று கேட்கிறார். எனக்கு அவருடைய வார்த்தைக்கு, என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், காதுள்ளவர்கள் கேட்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது காதுள்ளவர்கள் கேட்கட்டும் என்றார். அவர் அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழ்த்திய பொழுது கண்ணுள்ளவர்கள் காண்கட்டும் என்றார். இது இரண்டையும் பார்த்து நீங்கள் விசுவசிக்கவில்லை என்று சொன்னால் நான் இங்கு எந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பிக்க முடியவே முடியாது. சொந்த வீட்டிலையும் சொந்த ராஜ்யத்திலையும் சொந்த கிராமத்திலையும் அவர் சொன்னது தானே. அவர் சென்ற பொழுது, இங்கே என்ன சோதிக்கிறீர்கள்? தச்சன் மகன் அல்லவா, மரியாளின் மகன் அல்லவா, இவரால் கூடுமா, இவரால் செய்ய முடியுமா என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனதிலேயே, உங்கள் உள்ளத்திலேயே நீங்கள் நினைத்தது நான் புரிந்து கொண்டேன். இந்த இடத்திலேயே விசுவாசம் இல்லை, இந்த இடத்திலே நம்பிக்கை இல்லை, இந்த இடத்திலே நான் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் நிகழ்த்தப் போவதில்லை. சென்று வருகிறேன், சென்று விட்டார். பிரியமானவரே, நாம் இந்த ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் பல்வேறு வழிபாடுகள் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வழிபாடுகள் வழியாக ஏன் யாரை தேடி வந்தோம் என்பதை உணர்ந்து கொண்டு, நம்முடைய பாவங்களை குறித்து மனத்தாபப்பட்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு ஆண்டவருடைய முன்னிலையிலே சமர்ப்பித்து கொண்டு, ஆண்டவரின் கால் பாதத்திலேயே அந்த பெண் போலவே நானும் என் பாவத்தை அர்ப்பித்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு நான் உன்னை கேட்கிறேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று சொன்னால் நீ ஒரு வார்த்தை சொல்லு. அவர் சொல்வது என்ன? நீ ஒரு வார்த்தை சொல்லு, மன்னியும் என்று ஒரு வார்த்தை சொல்லு. வேறொன்றும் நான் உன்னிலிருந்து எதிர்பார்க்கவில்லை. நம்மில் அவர் எதனை எதிர்பார்க்கிறாரா? நம்முடைய காசா பொண்ணா அவர் கேட்கிறாரா? வெள்ளியா நகையா கேட்கிறாரா? இல்லை. அவர் என்ன பிச்சைக்காரனா? இந்த உலகத்தை படைத்தவர், சகலமும் என்னுடையது, சகலமும் என்னுடையது. ஆனால் நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்று, உன்னுடைய இதயத்தை நான் கேட்கிறேன். ஆமென். நான் கொடுத்ததையே நான் திருப்பி கேட்கிறேன். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கின்றோம், அடிக்கடி வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 6:15 எழுதப்பட்டது அடிக்கடி வாசிக்கின்றோம். உங்கள் உடலில் இருக்கிற உறுப்புகள் எதுவும் உம்முடையது அல்ல. தெரியாதா என்று கேட்கிறார். நம்முடைய இதயம் நம்முடையதா? நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த இதயம் நம்முடையதா? அவருடைய இதயம். அவர் அதை திருப்பி கேட்கிறார். கேட்கக்கூடிய விதத்திலேயே நாம் இருக்கிறோமா? அவருக்கு அது கொடுக்கக்கூடிய விதத்திலே நாம் இருக்கிறோமா? அது ஆக்க வேண்டும் என்பதற்காகவே தவக்காலத்தில் நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம். தவக்காலம் வரும் பொழுது மட்டும்தான் என்ற அர்த்தம் இல்லை. ஆனாலும் வருடத்திலேயே ஒரு சிறிது நாட்கள் அதற்காக நம்ம தயார் செய்து ஆயத்தப்படுத்தி நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக வேண்டும், ஒரு புதிய மனிதனாக வேண்டும், என் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லி இருக்கக்கூடியது, உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நான் மன்னிப்பேன் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலேயே இந்த தவக்காலத்திலே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் இந்த ஆலயத்துக்குள்ளவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 49 15 பால் குடிக்கும் தாம் குழந்தையே
தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? நான் உன்னை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். பார்த்தீங்களா? இதற்கு மேல என்ன வேண்டும்? இதற்கு மேல என்ன வேண்டும்? இன்று நாம் பார்க்கின்றோம், ஈவு இரக்கம் இன்றி எத்தனையோ பிள்ளைகளையே தூக்கி எறிந்து கொண்டு செல்லக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு தாயாய் பிறகு, ஒரு அம்மையாய் பிறகு ஒரு கருத்து வேறுபாடு வரும் பொழுது திருமண வேறுபாடு, திருமண முறிவு. நீ வேற, நாம் வேற, ஓம் வழி அது, என் வழி இது. நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாரம் யாருக்கு? ஒரு குழந்தை இருந்தால் அது ஒரு பாரம், ஒரு குழந்தை இருந்தால் ஒரு சுமை, இந்த குழந்தை இருந்தால் ஒரு சிலுவை. அந்த இருவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை யாருக்கு? அது அனாதை. அனாதை. அந்த குழந்தை என்ன தவறு செய்தார்? அந்த குழந்தை என்ன பாவம் செய்தால் அவர்களுக்கு இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேயே அந்த குழந்தை தாயும் தகப்பனும் வெவ்வேறு விதமாக அவர்கள் வேறு வழியை தேடுகிறார்கள். ஆனால் நம் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் அப்படி விட்டுவிடவில்லை. அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், அவர்கள் உன்னை விட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்குறுதி தருகின்ற ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய தேர்வு செய்யப்பட்ட மக்கள் யாக்கோபின் சந்ததிகள், இஸ்ரவேலின் சந்ததிகள் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடவுளோடு உற்று பார்த்து கொண்டு, அந்த ஆண்டவரை உற்று பார்த்து கொண்டு, அந்த மரச்சிலுவையிலே தொங்கி கிடக்கக்கூடிய ஆண்டவரை உற்று பார்த்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், நீ எனக்காகவே அந்த சிலுவையிலே தொங்கி, அதிலேயும் குறிப்பாக 3 ஆணிகளிலே தொங்கி, அந்த கல்வர்களை ஆணிகள் அறையப்படவில்லை, கட்டிதான் வைத்தார்கள். ஆனால் இயேசு சிலுவையிலேயே ஆணிகளால் அறையப்பட்டு 3 ஆணிகளிலே பல மணி நேரம் தொங்கி அவர் சகித்த வேதனை நினைத்து பார்க்கவே முடியாது. கொஞ்ச நேரம் நம்ம கரங்களை உயர்த்தி பிடிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவோ வேதனை. ஒரு 10 நிமிஷம் கை உயர்த்தி நிற்க முடியுமா? 10 நிமிஷம். ஆனால் ஆண்டவர் மணிக்கணக்காகவே தொங்கி கிடந்தார். அவர் எவ்வளவு வேதனை சகித்திருக்கும். அவர் யார்? அவர் யார்? நம்மை உருவாக்கினவர், நம்ம படைத்தவர். நானே உன் தெய்வம், என்னை தவிர வேற தெய்வம் இல்லை, நீ ஆராதிக்க வேண்டியதும் வணங்க வேண்டியதும் என்னை தவிர வேற யாரையும் இல்லை, உன் பாவங்கள் மன்னிக்க கூடிய விதத்திலேயே இரக்கம் உள்ளவர் என்னை தவிர வேற யாரும் இல்லை, என் இரத்தம் உன் பாவத்தையே கழுவக்கூடிய விதத்திலேயே அத்தனையும் ஒரு சொட்டு கூட பாக்கி வைக்காமலேயே கடைசி சொட்டு இரத்தமும் உனக்காகவே தானம் செய்த ஒரு தெய்வத்தினுடைய தேர்வு செய்யப்பட்ட மக்கள் நாம். அந்த மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? அந்த மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த தவக்காலம் மறு சிந்தனை செய்ய வேண்டும். இந்த தவக்காலம் இன்னும் அடுத்த ஆண்டு வருவதற்கு முன்னையே, இந்த ஆண்டிலேயே
இதுவரையிலும் செய்திருக்கக்கூடிய சகல அக்கிரமங்களும், கடவுளுக்கு எதிராக நினைத்ததும் செய்ததுமான சகல பாவங்களும் இன்றையே ஆண்டவர் முன்னிலையிலே விட்டுவிட வேண்டும். இன்று, நாளை அல்ல, இன்று அந்த சிலுவைக்கு முன்னால், அந்த தொங்கி கிடக்கக்கூடிய அந்த ஆண்டவருக்கு முன்னால் நின்று கொண்டோ, முழங்கால் படிந்து கொண்டோ, அமர்ந்து கொண்டோ, எப்படி ஆனாலும் ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லி என் பாவங்களை நினைத்து ஆண்டவரே என்னை மன்னியும் 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 என்று சொல்லக்கூடிய கூக்குரல் நம் காதுகளில், நம் வாயிலிருந்து அவர் காதுகளில் எட்டும்படியாகவே நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது நமக்கு விடுதலை உண்டு, பாவத்தில் இருந்து விடுதலை உண்டு, பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். அந்த பாவ மன்னிப்பு வழியாகவே நாம் இந்த தவக்காலத்தில் ஒரு புதிய சிருஷ்டியாக, புதிய படைப்பாக, புதிய உருவமாகவே நாம் சமூகத்திலேயே நடமாடும் பொழுது நடமாடும் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நடமாடும் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாகவே நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு, ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய முன்னிலையிலே எழுந்து நிற்போம். அனைவரும் ஆண்டவருடைய முன்னிலையில் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி பிடித்து அந்த ஆண்டவரை பார்த்து கண்ணாலேயே பார்ப்போம். உள்ளத்தால மாத்திரமல்ல, அந்த சிலுவையில் தொங்கி கிடக்கக்கூடிய, கல்வாரி மலையில் தொங்கி கிடக்கக்கூடிய அந்த ஆண்டவரை பாரு. கல்வாரி மலையிலே 3 ஆணிகளிலே சிலுவையிலே தொங்கி கிடக்கக்கூடிய அந்த இயேசுவே பார். அந்த இடத்திலேயே நாம் நிற்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளு. ஆண்டவரே, நீ எனக்காகவே உயிர் விட்டீரே, ஆண்டவரே எனக்காகவே நீ இரத்தத்தை சிந்தினீரே, எனக்காக நீ காயப்பட்டீரே, எனக்காகவே நீ நொறுக்கப்பட்டீரே, எனக்காகவே நீ அடிக்கப்பட்டீரே என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய முன்னிலையிலே கரங்களை உயர்த்தி பிடிப்போம். மணிக்கணக்காகவே ஆண்டவர் கரங்கள் உயர்த்தி பிடித்தது போலவே நாமும் சிறு நிமிடங்களை கரங்கள் உயர்த்தி பிடித்து, அந்த நாளிலே எனக்கு நன்மை, அந்த நாளில் எனக்கு ஒரு விடுதலை, இந்த நாளிலே நான் பெற்றுக்கொண்டதற்கு சாட்சியாக நன்றியாகவே ஆண்டவரே நான் கரங்கள் உயர்த்தி உன்னை துதிக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.